தற்போதைய அண்மை செய்தி. காங்கிரஸ் நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் மீது சென்னை ராயப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை சொல்லுங்க. சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்தவர் ஜானகி. இவரிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தருவதாக கூறி தவணை முறையில் 50 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சீட்டு வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் ஏமாற்றி விட்டதாக ஜானகி காவல் ஆணையர் அலுவலகத்தில் காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமார் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் மீது புகார் அளித்திருந்தார். ரஞ்சன்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய பட்டியலின பிரிவுடைய தலைவராக, மத்திய சென்னை தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகார் குறித்து விசாரணை நடத்தும்படி அந்த புகார் ராயப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றப்படுகிறது. ராயப்பேட்டை போலீசார் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தார்கள். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜானகி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். சைதாப்பேட்டை நீதிமன்றம் இந்த புகார் குறித்து உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது ராயப்பேட்டை போலீசார் ரஞ்சன்குமார் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகிய இருவர் மீதும் மோசடி, பொய்யான ஆவணத்தை புனைதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.